அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கண்டு, சரி, இந்த வார்த்தை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த கண்டு என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் சிருஷ்டிக்கும் போது சரி, அவர் சிருஷ்டிப்புக்கு அதுக்கப்புறம் மண்ணால் உண்டாக்கப்பட்டும் போதும் சரி, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவரோட சரீரங்கள் ஆவிக்குள்ளாகத்தான், ஒரு அடையாளம் இல்லாத ஆவிக்குள்ளான ஒரு அடையாளமாகத்தான் இந்த மாமிசமான இந்த உடம்புலேருந்து அந்த அடையாளத்தை காண முடியாது. அப்படிதான் அவள் இங்கே அவளுடைய கண் எப்படியாக இருக்குன்னா மனசாக இருந்தது. அவளுடைய கண்ணு இந்த மனசில் தான் அவள் இச்சித்தது. அதை உலகப்பூர்வமாக சொல்ல போனால், யார் வீட்லையாவது ஏதோ ஒரு பதார்த்தம் செய்தாங்கன்னா நமக்கு அது ஒரு வாசனை, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணி முடிச்சிருவோம். அதே மாதிரி அவள் அந்த கனியை மனசாலத்தான், கண்டு என்பது மனக்கண், மனசு தான் ஆவிக்குரிய காரியத்தில் கண்கள். ஆவிக்குரிய கண்களில் பார்த்தீங்கன்னா மனசு தான் இந்த கண்களால் தான் நம்ம யாரோ ஒருவர் வரும்போது கூட அவங்க என்ன காரியத்திற்காக வருகிறாள் கூட நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். இது எப்படி நம்ம கண்டார்கள், அவரை எப்படி நம்ம உணர்ந்து கொண்டோம், இன்ன காரியத்துக்கு வராருன்னு எப்படி நம்ம உணர்ந்து கொண்டோம், சரியாக நம்ம உணர்ந்து கொண்டபடியே தான் அவர்களும் அந்த காரியத்துக்காக தான் நம்மை அணுகியிருப்பார்கள். இது பார்த்தீங்கன்னா இது மனசு தான் கண்ணு. இந்த மனசுல தான் அவ கண்டது. நம்ம இந்த மாமிசமான இந்த கண்கள் அல்ல, மனசு. சரி, இதனை குறித்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறோம்னா, லூக்கால பார்த்தீங்கன்னா இதனை குறித்து தெரியும். இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இங்கே கண்ணு மனசு, அதுதான் முழுசுமாக. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் மனசு சுத்தமா இருந்தனா, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், அது சுத்தமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால், உன் மனசு கெட்டு போயிருந்தால், உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அதாங்க சொல்லுவோம், நம்ம மனசால நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதான் நல்லதே, உலகத்தில் சொல்லுவாங்க நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். அங்க நினைக்கிறதும் பார்த்தீங்கன்னா மனசு தான். இங்க அவர் சொல்றது பாத்தீங்கன்னா உடம்பை பத்தி சொல்லல, ஆவிக்குரிய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றுக்கும் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. கண்ணு, அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அவர் உண்டாக்குனது, சிருஷ்டித்ததும் சரீரத்தை, ஆவிக்குள்ளான ஒரு சரீரத்தை. உலகத்தை குறித்து தேவன் ஒரு நாளும் சரி எச்சரிக்கையாக இருக்கும் மாதிரி தான் சொல்லுவார் சார். ஆனால் எல்லாமே ஆவிக்குரிய காரியமாக தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போதித்ததும். இங்கே கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் பார்வை, அதாவது அவன் மனசால நல்லவனா தெரிவான், ஆனால் அவனுடைய சிந்தனைகள் மாறி இருந்தன்னா அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி அவனுக்கு அந்த பேரு பார்த்தீங்கன்னா, நல்ல அநேகருக்கு உதவி செய்வார், ஆனால் மனசால சில அழுக்குகள் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் சரியில்லை, ஓகே, அவன் கேரக்டர் சரியில்லை. அங்கே மனசை தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்களே தவிர, அவனை நல்லவனா ஆக்குறதும் ஒருவனை கெட்டவன் ஆக்குறதும் எல்லாமே மனசு தான். இதைத்தான் அவர் கண் என்கிறார். மனசை தான் கண். அந்த மனசு நமக்கு சுத்தம் இல்லைன்னா
நம்முடைய எல்லாமே ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே இருளான காரியமாக ஆயிரும். என்னன்னா அது தீமையானது சிந்திக்க தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய முழுமையான அவனுக்காக ஒரு பெயர் இருக்கும் இல்லையா, நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன், இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா மனசு தான். அந்த மனசை தான் இங்கே கண்ணுன்றாரு. இந்த வார்த்தையில் அவர் சொல்கிற காரியமும் இதுதான். உங்கள் மனசில் நீங்கள் எண்ணுகிற காரியம் இது தீமையாக நீங்கள் எண்ணினீங்கன்னா இது முழுவதுமாக என்னன்னா உங்களுடைய முழு சரீரத்தையுமே தீமையான ஒரு இருளான பாவத்துக்குள்ளாக கொண்டு சென்றோம். அதனால் இங்கே கண் என்பதை பார்த்தீங்கன்னா மனசை, ஆவிக்குரிய காரியத்தில் மனசு. சரி, இந்த நாளில் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.